ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம லேபிள்ஸ் பத்தி படிக்கலாம். லேபிள்ஸ்னா என்ன? ஃபுட் லேபிள்ஸ்னா என்ன? இப்ப நீங்க குரோசரி ஸ்டோருக்கு போவேல், ஒரு ஒரு பொருள பார்ப்பேன். அப்போ இதுல என்னதான் எழுதியிருக்கு? இது நான் கழிக்கணுமா? வேண்டாமா? இதுல என்ன பார்க்கறதுக்கு இருக்கு? இது நல்லதா? இல்லையா? எனக்கு அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டி வரும் இல்லையா? இத்தனை லேபிள்ஸ் இருக்கு. சில பேரெல்லாம் பயந்து போயிடுவா. ஷோ, என்னெல்லாமோ எழுதியிருக்கு இதுல. பின்னாடியில என்ன இருக்கு, முன்னாடியில என்ன எழுதியிருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா சொல்லிட்டு நம்ம இருப்போம். சோ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். லேபிள்ஸ்னா என்ன? அதுக்குள்ள என்னதான் எழுதியிருக்குன்னு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்க க்ரோசரிஸ் போச்சு நீங்க ஆஹா, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அதுக்கு வேண்டிதான் நான் இந்த வீடியோ பண்ணலாம், உங்களோட பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரியா? இப்போ நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. ஒரு சின்ன பிரசன்டேஷன் பண்ணிருக்கேன். சோ அது மேல பேசலாம். சோ லேபிள்ஸ்னா என்னன்னு கொஸ்டின் இது. வாட் ஆர் லேபிள்ஸ்? அது என்னதான் சொல்றது நமக்கு? ஓகே. சோ லேபிள்ஸ்ல யாரு வேணா என்ன வேணா எழுதிக்கலாமா அப்படின்னு இல்லை. லேபிள்ஸ்ல எழுதுறதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது FSSAI, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவ சொல்லியிருக்கா நமக்கு. லேபிள்ஸ்ல இப்படிதான் எழுதணும், இதுதான் எழுதணும், ஃப்ரண்ட்ல என்ன எழுதணும், பேக்ல என்ன எழுதணும், அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கா. ஸோ லேபிள்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்னு இருக்கும், பேக் ஆஃப் த பேக்னு இருக்கும். கரெக்டா? சோ இத பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். என்னதாக்க இது ஃப்ரண்ட் ஆஃப் த பேக், என்னதான் பேக் ஆஃப் த பேக்னு. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்ல என்ன என்ன எழுதியிருக்கும்னா, நேம் ஆஃப் த ப்ராடக்ட் எழுதியிருக்கும். இது என்னதான் நமக்கு வாங்குறதுக்கு தோணும். ஓகே, இது பிஸ்கெட்டு, இது கேக்கு, இல்லையா? அந்த மாதிரி கேட்டகரிஸ். ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பேக்ல நேம் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்கும், கம்பெனி இருக்கும். என்ன கம்பெனி இது? பிரிட்டானியாவா? இது என்ன? கோகோ கோலாவா? ஸோ அந்த மாதிரி கம்பெனி பேர்கள் இருக்கும். பிராண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாசா, அது ஒரு பிராண்ட் மேங்கோ ட்ரிங்க்குக்கு. ட்ராபிகானா, அது ஒரு பிராண்டு. ஸோ அதெல்லாம் பிராண்ட் இருக்கும், பேரோட பிராண்ட். கிளீம்ஸ் இருக்கும். கிளீம்ஸ் இப்போ என்ன, இந்த பிஸ்கெட் கழிச்சாக்கா ஃபைபர் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி கிளீம்ஸ் இருக்கும். பிக்சர் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்கும். பிஸ்கெட்டோட பேக்ல நம்ம ஜூஸோட பிக்சர் போட முடியாது. கரெக்டா? அது கன்ஃபியூஸ் ஆயிடுவா. அதனால பிஸ்கெட் பேக்கெட்ல பிஸ்கெட்டோட பிக்சர் தான் இருக்கணும். ஸோ பிக்சர் ஆஃப் த ப்ராடக்ட் இன்னொருக்கா எதுக்கு போடுறான்னா, நமக்கு அட்ராக்ட் பண்றதுக்கு கஸ்டமர்ஸை பிரைட்டா. ஓ, இதை குடிச்சா நல்லா இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் க்ரோசரிஸ்க்கு போறது நம்ம 5 ஐட்டம் வாங்குறதுக்கு போவோம். பட் வாங்கறத நம்ம 10க்கு மேலேயே வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அந்த டிஃப்ரெண்ட் 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 ப்ராடக்ட்ஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது. அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த லேபிள்ல அந்த பிக்சரை பார்த்துட்டு, இல்லைன்னா வேற ஏதாவது கிளைம்ஸை பார்த்துட்டு, அந்த கம்பெனி இப்படி எல்லாம் விற்கிறதான்னு நம்ம பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டே இருப்போம். அதுக்கு வேண்டியே தான் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த பேக் இருக்கு. ஓகே. சோ பேக் ஆஃப் த பேக்ல என்ன இருக்கு? பேக் ஆஃப் த பேக்ல தான் அவ்வளோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுல என்ன இருக்கு, இதுல என்ன சத்துகள் இருக்கு, இதுல என்ன நியூட்ரிஷன் இருக்கு, இதுல என்ன லிஸ்ட் போட்டிருக்கா, இதெல்லாம் என்னதாக்கும் பொருள், எல்லா இன்ஃபர்மேஷனும் பேக் ஆஃப் த பேக்ல தான் இருக்கு. பட் நம்ம எங்க படிக்க போறோம்? ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு ஆஹா இது நல்லா இருக்குன்னு வாங்கிடுவோம் பாஸ்கெட்ல. பட் நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி பேக் ஆஃப் த பேக்கும் பார்க்கணும். பேக் ஆஃப் த பேக்ல நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுல எத்தனை எனர்ஜி இருக்கு, எத்தனை ஃபேட் இருக்கு, எத்தனை சுகர் இருக்கு, எத்தனை ஃபைபர் இருக்கு, இதெல்லாம் கூட படிக்கணும், நமக்கு தெரியணும். என்னதானே நமக்கு இது ஹெல்தியா இல்லையான்னு தெரியும். கரெக்டா? சோ பேக் ஆஃப் த பேக்ல நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுல என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கா, இதனால நமக்கு ஏதாவது கெடுதலா நல்லதா, அதுவும் தெரியணும் நமக்கு. சோ இன்கிரீடியன்ட்டும் பார்க்கணும். அப்புறம் வார்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் கண்டிஷன் இருக்கும். எப்படி இந்த பொருளை நம்ம ஸ்டோர் பண்ணோம், வீட்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா, வெளியில வைக்கணுமா, இல்லைன்னா வார்னிங் ஸ்டேட்மெண்ட்னா இதுல என்ன இருக்கு இன்கிரீடியன்ட், இது நமக்கு தெரியணுமா. அதுக்கு வேண்டியே எஃப்எஸ்எஸ்சியா பிக் போல்டு லெட்டர்ஸ்ல ஏதுவா வார்னிங் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இது யாரு மேனுஃபேக்சர் பண்ணிருக்கா, எங்க பண்ணிருக்கா, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரை கூப்பிடுறது, இந்த பாக்கெட் எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னாக்கா யாரை கூப்பிடுறது. கன்சியூமர் ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நெட் குவான்டிட்டி இருக்கும். இதுல எத்தனை கிராமேஜ் இருக்கு, 1 கிலோவா, 2 கிலோவா, 50 கிராமா, 100 கிராமா, அது நெட் குவான்டிட்டி.
அதுக்கப்புறம் எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் அண்ட் எக்ஸ்பைரி இது வந்து ஸ்டாம்பா போட்டிருப்பா. பிகாஸ் நீங்க எப்போ பொருள் மேனுஃபேக்சர் பண்றீங்களோ அந்த டேட் தான் மேனுஃபேக்சர் டேட், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பைரி வரும். ஸோ அதனால எம்ஆர்பி எல்லாமே சேர்ந்து அந்த ஒயிட் செக்ஷன்ல போடுவா. கொஞ்சம் கூட டீப்பா போலாம், டேபிள போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 2 டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ் சும்மா நம்ம எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறதுக்கு எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட், ஒன்னு வந்து இந்த டயபெட்டிஸ் கேர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் சப்ளிமெண்ட் அது. ஓகேயா? ஸோ பிஸ்கெட்ல வந்து நேம் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன? இது ஒரு பிஸ்கெட், இது ஒரு ட்ரிங்க். ஓகே, ஹெல்ப்ஸ் மேனேஜ் பிளட் சுகர்னு போட்டிருக்கா, அது ஒரு கிளேம். ஓகே, இங்க வந்து ஹை ஃபைபர்னு போட்டிருக்கா, இது ஒரு கிளேம். கிளேம்னாக்கா இதுதான் நமக்கு பெனிஃபிட் கொடுக்கறது, சத்து கொடுக்கறதுன்னு. நேம் ஆஃப் த கம்பெனி வந்து இங்க பிரிட்டானியா போட்டிருக்கா, இங்க ஆபட் போட்டிருக்கா. பிராண்ட் வந்து இது நியூட்ரி சாய்ஸ், இது வந்து என்ஷூர் டயபிட்டிஸ் கேர், இதுதான் பிராண்ட். ஸோ பிக்சர் ஆஃப் த ப்ராடக்ட் போட்டிருக்கா, பெரிய பிக்சர். இங்க பிஸ்கெட் வருது, இங்க வந்து ட்ரிங்க் ஒரு பிக்சர். வெஜ் அண்ட் நான்வெஜ் லோகோ போட்டிருக்கா, இது மஸ்ட் ஹேவ் ஃப்ரண்ட் ஆஃப் த லேபிள்ல. இது நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றோமா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோமா தெரியறதுக்கு வேண்டி அது இம்பார்ட்டண்டா ஃப்ரண்ட் ஆஃப் த லேபிள்ல போட்டிருக்கா. ஸோ கிரீன் கலர்ல ஒரு ரவுண்ட் கிரீனா இருந்தாக்கா அது வெஜிடேரியன். இப்போ இந்தியால டெய்ரி ப்ராடக்ட்ஸும் வெஜிடேரியன்ல தான் போட்டிருக்கா, அனிமல் ப்ராடக்டா போடல. பட் மீட்டு, எக் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு லோகோ இருக்கும், ஒரு பிரவுன் கலர்ல ட்ரையாங்கிள் இருக்கும் லோகோ. ஓகே, அந்த லோகோஸ் பத்தி எல்லாம் அப்புறம் நான் வேற ஸ்லைட்ஸ்ல சொல்லி கொடுக்குறேன். இப்போ பேக் ஆஃப் த பேக், ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்கை விட பேக் ஆஃப் த பேக் லோடடா இருக்கு, அவ்வளோ இருக்கு இன்ஃபர்மேஷன் இதுல. ஐயோ, பயந்து போயிட்டு நம்ம வந்து வாசிக்கவே மாட்டோம். பட் ஒரு ஒன்னா பார்த்தாக்கா தான் தெரியும் அதுல இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ இதுல வந்து மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் கான்டாக்ட், த செகண்ட் ஒன் தட் இஸ் த இன்கிரீடியன்ட் டெக் அண்ட் த இன்ஃபர்மேஷன் ஆன் நியூட்ரிஷன், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் இந்த நெட் குவான்டிட்டி அண்ட் எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் கூட நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து இங்க எழுதி இருக்கும். அப்புறம் இங்க வந்து பார்த்தேன்னா மேனுஃபேக்சரிங் லொகேஷன் வந்து அண்ட் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் வந்து 6 இருக்கு இங்க. ஏன் இவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னு நீங்க வந்து திங்க் பண்ணிருப்பேன். அது ஏன்னா இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நம்ம மகாராஷ்டிரால ஷிப் பண்றோம்னா நம்ம வந்து கல்கட்டாலேந்து அந்த பொருளை ஷிப் பண்ண முடியாது. சோ அதனால அவ மகாராஷ்டிராலேயே ஒரு பிஸ்கெட் ஃபேக்டரியை கண்டுபிடிச்சிட்டு அவளோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல பிரிட்டானியா மேனுஃபேக்சர் பண்ணுவா. இல்லைன்னா அவளோட ஃபேக்டரி இருக்கும் மகாராஷ்டிரால, அதே கல்கட்டால இன்னொரு ஃபேக்டரி இருக்கும், இல்லைன்னா டெல்லியில இன்னொரு ஃபேக்டரி இருக்கும். 3-4 கார்னர்ஸ் இந்தியால வேற வேற ஃபேக்டரி வச்சுட்டு அவளோட பொருளை அங்க மேனுஃபேக்சர் பண்ணா அவளுக்கு ஈஸியா இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணறதுக்கு. அதனாலயே தான் இவாளுக்கு நிறைய லைசன்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. பிகாஸ் பிஸ்கெட் இஸ் அ கமாடிட்டி ஐட்டம், அது வந்து நிறைய இடத்துல எல்லாருமே சாப்பிடுவா. அதனால நமக்கு நிறைய மேனுஃபேக்சரிங் லொகேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதுல லோகோ வந்து எஃப்எஸ்எஸ்சிஐ லோகோ, இந்த லோகோ ரொம்ப மஸ்ட் ஹேவ், இது வந்து பேக் ஆஃப் த பேக்ல இருக்கும். இன்னொரு லோகோ வந்து இந்த சஸ்டைனபிள் ரீசைக்கிளபிள் கார்ட்போர்ட்னு இது பத்தில இது ஒரு லோகோ. ஸோ இந்த மாதிரி நிறைய லோகோஸ் இருக்கும், நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். இது இன்னொரு அந்த சப்ளிமெண்ட்னு சொன்னேனே அந்த அந்த ப்ராடக்டோட பேக் ஆஃப் த பேக்கோட இன்ஃபர்மேஷன். இதுல பார்த்தேன்னா நீங்க அதே மயங்கி போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தாக்கா இதுல பார்த்தேன்னா இன்னும் நிறைய இருக்கு இன்ஃபர்மேஷன். இதுல இதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு, இதுல பெரிய நியூட்ரிஷன் பேனல் இருக்கு. அந்த நியூட்ரிஷன் பேனலை விட ஜாஸ்தி, ஏன்னா இதுல அவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு, ஒரு பெரிய லாண்ட்ரி லிஸ்டே இருக்கு பார்த்தீங்களா, அதனாலதான் ஜாஸ்தி இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்கிரீடியன்ட் லிஸ்ட் இங்க நடுவு லேபிள்ல இருக்கு. வார்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் பாருங்க, கண்டெய்ன்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அண்ட் 4 கேலரி கான்சியஸ்னு, இது வந்து ரொம்ப பெருசா எழுதி இருக்கா போல்டு லெட்டர்ஸ்ல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் நம்ம. சில பேருக்கு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வேண்டாம்னா அவ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங் சப்ஸ்டன்சஸ், சில பேருக்கு நேச்சுரல் தான் வேணும்னா அவ வந்து இதை வந்து பார்த்துட்டு எடுத்துக்க மாட்டா. அதனாலயே இந்த எஃப்எஸ்எஸ்சிஐ வந்து சொல்லிருக்கு இந்த மாதிரி எதுங்கோ பிர்ஷா எதுங்கோ. எஃப்எஸ்எஸ்சிஐ லோகோ அண்ட் லைசன்ஸ் நம்பர் இருக்கணும், அது பேக் ஆஃப் த பேக்ல இருக்கு. அப்புறம் ஸ்டோரேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. வேற மிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரைட்ல இருக்கு, மிக்ஸ் அண்ட் என்ஜாய் எப்படி போடணும், எப்படி இந்த பொருள் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்னு.
அப்புறம் டியூப் ஃபீடிங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் டஸ் நாட் கண்டெயின் சுக்ரோஸ், இன்னும் கொஞ்சம் வார்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து சஜஸ்டிவ் சர்விங்னு அது ஒரு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கா. ஸோ 2 சர்விங் பர் டேனா அண்டர் வெயிட்டுக்கு, 1 சர்விங் பர் டேனா நார்மல் வெயிட்டுக்கு, அந்த மாதிரி. இது கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் ஃபுட் இருக்கிறதுனால இதுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்டரி யூஸ்னு எழுதியிருக்கா. ஸோ இது வந்து எதுக்குன்னா இது வந்து டயபெட்டிஸ் கேர், டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ் இந்த மாதிரி பீப்புள் தான் இந்த வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டயட்டரி யூஸ் அந்த கேட்டகரியில அது பர்டிகுலர் ப்ராடக்டை இது பண்ணியிருக்கா, லைசன்ஸ் பண்ணியிருக்கா. அதுக்கு விட இந்த பாக்கி எல்லாம் நீங்க வந்து பிஸ்கெட் பேக்கெட் பார்த்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வேற என்ன இருக்கு? ஸோ கொஞ்சம் டீட்டெயிலா போலாம்னா இன்கிரீடியன்ட் டெக்னா என்ன அதை பத்தி சொல்லலாம். ஸோ இன்கிரீடியன்ட் டெக்னா நமக்கு வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த பொருளை உண்டாக்கியிருக்கா. கரெக்டா? ஸோ இன்கிரீடியன்ட் டெக்ல எப்போதுமே நம்ம என்ன திங்க் பண்ண முடியும்னா அதுக்கு வந்து ஹையஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன போட்டிருக்கோமோ லேந்து லோவஸ்ட் இன்கிரீடியன்ட் அப்படிதான் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வரும் மேலேந்து கீழே. ஸோ இப்போ வந்து இந்த மீடியம் ஃபேட் ஃப்ரோசன் டெசர்ட்ல வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட். இது வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு திங்க் பண்ணி பார்க்கணும் எதுதான் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட்னு. ஓகே, அப்புறம் தான் சாக்லேட் ஃபிளேவர்ட் கன்ஃபெக்ஷனரி வரும். கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு இமல்சிஃபிகேஷன். இது வந்து வாட்டர் ஃபர்ஸ்ட் வருதுன்னா இது ஒரு இமல்சிஃபிகேஷன். வாட்டர் அண்ட் ஃபேட் ரெண்டும் சேர்ந்துட்டு மில்க் மாதிரி உண்டாக்கின பொருள். இது வந்து ஃப்ரோசன் டெசர்ட்னு சொல்றா. இதை வந்து ஐஸ்கிரீம்னு சொல்லலை. ஸோ நிறைய பேர் வந்து இதை ஐஸ்கிரீம் நினைச்சுட்டு சாப்பிடுவா. பிகாஸ் அது ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, டேஸ்ட்டுக்கு எல்லாமே. பட் இது ஆக்சுவலா ஐஸ்கிரீம் அல்ல. இது வந்து வாட்டரும் ஃபேட்டும் சேர்ந்து இமல்சிஃபை பண்ணி ஒரு மில்க் மாதிரி உண்டாக்கின ஒரு பொருள். ஸோ இது வந்து ஃப்ரோசன் டெசர்ட். ஸோ இதுல வந்து வார்னிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எடிபிள் வெஜிடபிள் ஆயில் இருக்குன்னு எழுதியிருக்கா. ஸோ ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ண டெசர்ட் இது எமல்ஷன். அது வந்து மில்க் சாலிட்ஸ் இருக்கிற ஒரு சாக்லேட் காம்பவுண்டை போட்டிருக்கா. ஸோ இதுக்கு பேரு காம்பவுண்ட் இன்கிரீடியன்ட். ஸோ இந்த சாக்லேட் ஃபிளேவர்ட் கன்ஃபெக்ஷனரின்னு எதுக்குனது காம்பவுண்ட் இன்கிரீடியன்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்கிரீடியன்ட்ல வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, சுகர், மில்க் சாலிட்ஸ் பிராக்கெட்ல போட்டிருக்கா. ஸோ இந்த இன்கிரீடியன்ட் லேபிள்ல எந்த காம்பவுண்ட் இன்கிரீடியன்ட் இருந்தாலும் நம்ம வந்து அதனோட உள்ள என்ன இருக்கோ அதை வந்து சொல்லணும் கன்சியூமர்ஸ்க்கு. அது ஒரு ரூல். ஸோ அதனால்தான் இந்த காம்பவுண்ட் இன்கிரீடியன்ட்டை விருப்பா சொல்லியிருக்கா என்னெல்லாம் இருக்கு அதுல. அப்புறம் இன்னொரு நோட்டீஸ் பண்ணிருப்பேன், இங்க நம்பர்ஸ்ல இருக்கு. E471 இருக்கு, 412 இருக்கு, 410 இருக்கு. இங்க வந்து வேற எல்லாமோ இருக்கு கிளியர் இந்த கிரீன்ல. INS 572, 1401 இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு அடிட்டிவ்ஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ்க்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பா. இதெல்லாம் இன்டர்நேஷனல் நம்பரிங் சிஸ்டம். ஸோ நீங்க இந்த பொருள் எந்த உலகத்துல எங்க போனாலும் அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 102னா டாட்ரசின், ஆர்டிஃபிஷியல் எல்லோ கலர். ஸோ எந்த வேர்ல்டுலயும் 102ன்னு நீங்க ஃபுட் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா அதுல டாட்ரசின் போட்டிருக்கா, ஆர்டிஃபிஷியல் எல்லோ கலர் போட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் நம்பரிங் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு ஒரு அடிட்டிவ் ஒரு கிளாஸ்க்கு கலர் இஸ் அ கிளாஸ். ஒரு கிளாஸ்னா ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு எப்போதுமே நம்பர் 100 சீரீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இமல்சிஃபயர் 400 சீரீஸ்ல, ப்ரிசர்வேட்டிவ் வந்து 200 சீரீஸ்ல. ஸோ நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கலாம். சோடியம் பென்சோவேட்டுக்கு 211 இருக்கலாம், இல்லைன்னா பொட்டாசியம் சார்பேட்டுக்கு வேற நம்பர் இருக்கலாம். அந்த மாதிரி 200 சீரீஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிட்டிவ்ஸ் இருக்கும் இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல உங்களுக்கு நம்பர்ஸோட. இல்லைன்னா அப்புறம் கண்டெய்ன்ஸ் பெர்மிட்டட் நேச்சுரல் கலர் அண்ட் சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸ், இதெல்லாம் வார்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி போடுறதுக்கு எஃப்எஸ்எஸ்சியா சொல்லியிருக்கா. ஸோ அதனால தான் இப்படி எழுதியிருக்கா அவ. அதுவும் எந்த மாதிரி ஃபிளேவரிங் சப்ஸ்டன்ஸ், இது நேச்சர் ஐடென்டிக்கலா இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலா இல்லைன்னா நேச்சுரலா எல்லாமே நமக்கு எழுத வேண்டி வரும் டேபிள்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த பொருள், இந்த இன்கிரீடியன்ட் டெக். இப்ப நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு நம்ம வந்து விஸ்தாரமா நெக்ஸ்ட் செமினார்ல நான் சொல்லி கொடுக்குறேன். பட் எனிவே ஒரு ஓவர்வியூக்கு நான் சொல்றதுக்கு ஒரு ஒரு நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் பார்த்தேன்னா அதுல வந்து என்னதாக்கும் நியூட்ரிஷன் இருக்கு,
எனர்ஜி என்ன இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் எதுல தெரியும்? அமௌண்ட் பர் சர்விங் சொல்லறா. பர் சர்விங்னா ஒரு சர்வ்னா ஒரு அமௌண்ட் நீங்க ஒரு ஏரியா ஒருக்கா சாப்பிடுறது, அதுதான் சர்விங். ஓகே, சர்வ் சைஸ். அந்த சர்வ் சைஸ் இப்போ இதுல வந்து இது ஒரு சப்ளிமெண்ட்னால ஒரு கேப்சியூல். ஸோ இந்த சர்விங்ஸ் பர் கண்டெய்னர் எவ்வளவு இருக்கு? இந்த கண்டெய்னர்ல 60 சர்விங்ஸ் இருக்கு. அப்புறம் வேற எங்கேயாவது லேபிள்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பா, இது வந்து இந்த எத்தனை சர்விங்ஸ் பர் டே எடுத்துக்கணும், மெடிசின் மாதிரி. ஸோ அதுவும் சொல்லி கொடுப்பா அந்த லேபிள்ல. ஸோ இந்த பர்டிகுலர் நியூட்ரிஷன் ஃபேக்ட் வந்து எப்போதுமே சர்விங் மேலதான் இருக்கும், நியூட்ரிஷன் ஃபேக்ட். அப்புறம் ஒரு ஆர்டிஏனுக்கு ரெக்கமெண்டட் டயட்டரி அலவன்ஸ். இதை பத்தி நம்ம இன்னும் விஸ்தாரமா நெக்ஸ்ட் செமினார்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க வந்து இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நியூட்ரிஷன் ஃபேக்ட் வந்து சர்விங் சைஸ்ல தான் கொடுப்பா. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருள் மேல இருக்கு. இப்போ இந்த பொருள் வந்து இது ஒரு டேப்லெட்னால, இது ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்னால இதுல நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மினரல் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஒரு சால்ட். அந்த சால்ட்ல இருந்து நமக்கு கால்சியம் கிடைக்கிறது. கரெக்டா? ஸோ கால்சியம் கார்பனேட் எவ்வளவு இருக்கு? 1000 மில்லிகிராம்ஸ் இருக்கு. 1000 மில்லிகிராம்ஸ் கால்சியம் கார்பனேட்ல இருந்து நமக்கு 400 மில்லிகிராம்ஸ் தான் கால்சியம் கிடைக்கிறது. ஸோ அது நம்ம நல்லா விஸ்தாரமா இந்த லேபிள்ல சொல்லி கொடுக்குறா. சில லேபிள்ஸ்ல அதை வந்து பிராக்கெட்லயும் போடலாம். கால்சியம் கார்பனேட் போட்டுட்டு கால்சியம் ஆஸ் எலிமெண்டல் கால்சியம்னு கூட போட்டுட்டு தனியா 400 போடலாம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இல்லாத மாதிரி இந்த லேபிள் வந்து கொஞ்சம் நல்லா விஸ்தாரமா சொல்லுறது, கன்ஃபியூஸ் இல்லாம. வைட்டமின் B12 சயனோகோபாலமின் அது வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்ம், அந்த கெமிக்கல் ஃபார்ம்ல நாங்க கொடுக்குறோம்னு சொல்றா. ஓகே, இப்போ லோகோஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இந்த லோகோஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுட் லேபிள்ல எழுதியிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜ் லோகோ, நான்வெஜ் லோகோ நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்ல போடுவான்னு, அதே தான் இது. கிரீன் லோகோனா வெஜ் லோகோ, ப்ரௌன் லோகோனா நான்வெஜ் லோகோ. வேற என்ன லோகோ நமக்கு யூஸ்வலா காமனா கிடைக்கும்னா பேக்கேஜ்ல FSSAI லோகோ இருக்கணும். FSSAIயும் லைசன்ஸ் நம்பரும் சேர்ந்து இருக்கிற லோகோ இருக்கணும். அதுக்கப்புறம் ISI மார்க், இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டில இருந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இது ISI மார்க்கும் இருக்கும். அக்ரிகல்ச்சர் மார்க் அக் மார்க்கும் இருக்கும். அது அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ்ல இருக்கிறதுனால. வேற என்னெல்லாம் லோகோஸ் புதுசா இருக்குன்னா, இப்போ வந்து ஆர்கானிக் லோகோ, வீகன் லோகோ. கரெக்டா? சில பொருள் எல்லாம் ஆர்கானிக்னு சொல்லலாம் ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்ல. பட் இந்த லோகோவை தேடணும் நீங்க. இந்த லோகோ பார்த்தாக்கா தான் நமக்கு தெரியும் அது சர்டிஃபைடு ஆர்கானிக்கா இல்லைன்னா சர்டிஃபைடு வீகனான்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு பொருளை சர்டிபிகேஷன் பண்ணறதுக்கு இருக்கிற ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே டிஃபிகல்ட். ஒரு பொருள் வீகனா சர்டிஃபை ஆகிறது, ஒரு பொருள் ஆர்கானிக்கா சர்டிஃபை ரெகுலேஷன்ஸ். ஸோ இன்கிரீடியன்ஸ் பாஸ் ஆகணும், மேனுஃபேக்சரிங் லொகேஷன் பாஸ் ஆகணும் அந்த சர்டிஃபிகேஷன்ல. ஸோ அதனால இந்த வீகன் சொல்லாருக்குமே அந்த வீகன் லோகோவை பாருங்க. அதே மாதிரி ஆர்கானிக் சர்டிஃபைட் லோகோ பாருங்க. அப்புறம் இர்ரேடியேஷன் ஆஃப் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் மீட் ப்ராடக்ட்ஸ் ஆனாலும் சரி, சீட்ஸ் ஆனாலும், மஸ்டர்ட் சீட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ் ப்ராடியூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சாலட்ல எல்லாம் போட்டு சாப்பிட்றது, லெட்யூஸ் அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இர்ரேடியேஷன் பண்ணிட்டு தான் வரும். பிகாஸ் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட முடியாது நமக்கு. ஸோ அதனால இர்ரேடியேஷனோட சைனும் வேணா பார்த்துங்கோ பேக்கெட்ல. அப்புறம் ஃபோர்டிஃபிகேஷன் லோகோ. ஃபோர்டிஃபிகேஷன் லோகோ இப்போ நிறைய பால் எல்லாம் வருது, விட்டமின் A, D, K எல்லாம் போடுறதுனால. ஸோ அதுவும் பார்த்துங்கோ. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் சைன் இதெல்லாம் லோகோஸ் ஃபார் நாட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஸோ இந்த மாதிரி பொருளை வந்து நீங்க தெரியாம சாப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வழக்கெண்ணெய்னு போடுறோம், கரெக்டா? அது வழக்குக்கு மாத்திரம்தான். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து பார்க்கணும் இருக்கா இல்லையான்னு அந்த லோகோ. ஸோ இப்ப எண்ட்ல என்ன கேக்குறேன்னா உங்கள்ட்ட, இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு இப்போ என்ன புரிஞ்சிருக்கு? ஃபுட் லேபிள்னா என்னன்னு புரிஞ்சிருக்கா? ஓவரால் கொஞ்சம் அது ஃப்ரண்ட் ஆஃப் த லேபிள்னா என்ன, பேக் ஆஃப் த லேபிள்ல என்ன இருக்கு, என்னதான் லோகோஸ்னா, அப்புறம் இன்கிரீடியன்ட் டெக்னா என்ன, இன்கிரீடியன்ட் டெக்ல என்ன இருக்கு. ஓகே, நியூட்ரிஷன் அண்ட் இன்ஃபர்மேஷனும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு பேக் ஆஃப் த பேனல்ல. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் செமினார்ல சொல்லி கொடுக்குறேன். திரும்பி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.